தொடர் மழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரத் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். செம்பரம்பாக்கம் நீர்பிடிப்பு பகுதியில் நேற்று இரவு முதலே கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஏரிக்கு நீர்வரத்து இருக்கக்கூடிய நேமம் ஏரி, பிள்ளைப்பாக்கம் ஏரிகள் நிரம்பி வருகின்றன. இதனால் இந்த ஏரிக்கு அதிகப்படியான நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. காலை 713 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது கிடுகிடன்னு உயர்ந்து ஏறக்குறைய 4000 கனஅடியை எட்டிருக்கிறது. இப்போ தற்போது வினாடிக்கு 3977 என்ற கனஅடியை எட்டிருக்கிறது. அதே போன்று மொத்த கொள்ளளவில் 3645 மில்லியன் கனஅடி நீரில் தற்போது 3 TMC எட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியன் மட்டுமல்லாமல் இந்த புறநகர் பகுதியிலும் கனமழையானது பெய்து வருகிறது. பூந்தமல்லி, மதுரவாயில், போரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. தாழ்வான இடங்களில் இந்த மழைநீரானது தேங்கி இருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய 24 அடியில், அதாவது இந்த ஏரியின் நீர்மட்டம் 24 அடி, தற்போது 21.6 அடியை எட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் செம்பரம்பாக்கம் ஏரி 23 அடியில் வந்தால் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீரானது திறக்கப்படும். அந்த வகையில் தற்போது பாதுகாப்பு கருதி செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 23 அடி எட்டினால் செம்பரம்பாக்கம் இருந்து உபரி நீரானது திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஏரியை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரியில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீரின் அளவு, அதாவது எவ்வளவு நீர் வந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்காணித்து வருகிறார்கள். தற்போது வரை 3977 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இது மீண்டும் அதிகரித்தால் ஏரியிலிருந்து உபரிநீரை வெளியேற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.